ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் பத்தின தகவல் கூடவே நிறைய பேரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்டோட ஓபனிங் பத்தி நிறைய பேரு ரிப்பீட்டடா கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க. சோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ்ஆர்டிசில அக்டோபர் மாசத்துல எங்களுக்கு இந்த டேட்ல தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகல, எப்போ ஓபன் ஆகும், எப்படி புக் பண்றது, இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அக்டோபர் மாசத்துல பிரம்மோற்சவம் இருக்கு. ஓகேங்களா? சோ பிரம்மோற்சவம் அப்படின்றது அக்டோபர் 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம். சோ அதனால டிடிடி ஏற்கனவே ஆன்லைன்ல ஓபன் பண்ண டிக்கெட்ல வர்ச்சுவல் சேவா, ஆர்ஜித சேவா, அதுக்கப்புறம் லக்கி டிப்ல வரக்கூடிய ஒரு சில தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாம அங்க பிரதட்சணம், அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன், இதுவுமே வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபான்ட் தர்ஷன், அதே மாதிரி என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ்க்கான தரிசனம், இந்த மாதிரி சிறப்பு தரிசனங்கள் எல்லாமே கேன்சல். இதை தவிர தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், அதுக்கு அடுத்தது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி, தெலங்கானா டிரான்ஸ்போர்ட்ல வரக்கூடிய 300 தரிசனம், இது எல்லாமே இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் நீங்க ஆன்லைன்ல அந்த டேட்டுக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிக்கெட் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி ரெட் கலர்ல ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த டேட்குள்ள டிராவல் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய ஏதாவது தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியுமே தவிர ஹோமம் டிக்கெட் வேணும்னா அந்த டேஸ்ல ஓபன் பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 300 தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோமத்துல கொடுக்கக்கூடிய டிக்கெட்டும் 300 தர்ஷன் டிக்கெட் தான். ஸோ அதனால அந்த டிக்கெட் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து செப்டம்பர் மாசம் தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃப்ரம்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய இடத்துல பஸ் போகுது. நான் வந்து ஓங்கோல்ல இருந்தே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓங்கோல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல திருப்பதி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மாசத்துல நமக்கு இப்போ 9ஆம் தேதி வரைக்கும் காட்டுது இல்லையா? ஸோ இதுல வந்து 3ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 12, 13ஆம் தேதி வரைக்குமே சில தரிசனம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதனால 3ஆம் தேதியில இருந்து டிக்கெட் ஓபன் ஆகல. வேணும்னா செக் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க 8ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே நார்மலா நம்ம நார்மல் டைம்ல தர்ஷன் புக் பண்ற அதே மாதிரி தான் காட்டும். இப்ப நம்ம வந்து ஃபேர் செலக்ட் பண்ணிட்டு பஸ் செலக்ட் பண்ணா இந்த பாப்அப் வரும். ஸோ அப்ப நமக்கு டிக்கெட் இருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது சீட்டை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு 9ஆம் தேதியை சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட்டுமே வரும். ஸோ இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிடிடி தர்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த செலக்டட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி வந்தா ஏற்கனவே ஓப்பன் ஆகி டிக்கெட் வந்து ஃபில் ஆயிடுச்சா, ஸோ டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்க நைட்டு 12 மணிக்கு மேல பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கு, எல்லா பஸ்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு அப்படின்ற டவுட் இருக்கிறவங்களுக்கு இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை வேணா நம்ம தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயுமே கன்ஃபார்ம் தான். பட் இதுல இவங்க ஓபன் பண்ணாம இருந்திருந்தா ஓகே. பட் அந்த ஆப்ஷன் எல்லாமே வருது, அந்த டிக்கெட் மட்டும் காட்ட மாட்டேங்குது. அப்படின்னா நமக்கு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்காது. இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்னைக்கு 9ஆம் தேதிக்கு வந்து காட்டுது. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு 10ஆம் தேதி வரும், அடுத்து 11, 12. ஸோ 13ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதிக்கு அப்புறம் 13, 14, 15 எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்பெல்லாம் தர்ஷன் டிக்கெட் இருக்க சான்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்ஸ் இதுல தர்ஷன் டிக்கெட் காட்டுச்சு அப்படின்னா அப்டேட் பண்றேன். இதுலயுமே நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட் வந்து கிடைக்கும். இந்த டூரிசம் அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாத்தீங்கன்னா திருமலைக்கான எஸ்சிடி தர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஹைதராபாத்ல இருந்து மட்டும் தான் நமக்கு வந்து பஸ் இருக்கும். செப்டம்பர் மாசத்துல நீங்க ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணீங்கன்னா ஹைதராபாத் வரும். இதுல டிபார்ச்சர்ல பாருங்க செப்டம்பர் தாண்டி அக்டோபர் சேம் ஏபிஎஸ்ஆர்டிசில 9ஆம் தேதிக்கு காட்டுதா, இதுல 8ஆம் தேதி காட்டுது பாருங்க. ஸோ நான் 7ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துலயும் ஒரே பேசிக் தான். தர்ஷன் போறதுக்கு முதல் நாள் நம்ம வந்து டிராவல் பண்ற டேட்டா வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டிராப்பிங் பாயிண்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இதுல இல்ல உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க அடுத்த பஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. இதுல வந்து தர்ஷன் டிக்கெட்டுக்கான பாப்அப் மெசேஜ் வராது. சீட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதுல வந்து பாருங்க உங்களுக்கு பாப்அப் மெசேஜே வந்து அந்த டேட்டு காட்டல அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நான் வந்து டேட்டு மாத்தி கொடுத்துருக்கேன், செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் 25ஆம் தேதிக்கு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் காட்டுது பாருங்க. ஸோ இது வந்து எப்போ நான் கொடுத்துருக்கேன்னா செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி டிராவல் டேட்டும் 25ஆம் தேதி தர்ஷன் டேட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், பாப்அப் மெசேஜ் வந்து காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி காட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து அக்டோபர் மாசத்துல நம்ம வந்து
இந்த பிரம்மோற்சவ டேஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த பாப்அப் மெசேஜுமே வரல. ஜஸ்ட் பஸ் டிக்கெட் மட்டும் ஓப்பன் ஆகுது. ஏபிஎஸ்ஆர்டிசிலே இதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இல்லை. பட் அதுல தர்ஷன் டிக்கெட்டுக்கான பாப்அப் மெசேஜ் காட்டுது. ஆனா அங்க வந்து தர்ஷன் டிக்கெட் இல்ல. இப்போ வந்து பாருங்க பஸ் டிக்கெட் மட்டும் தான் இருக்கு. இது வந்து எப்பயில இருந்து அப்படின்னா இதுவே அக்டோபர் வந்து 3ஆம் தேதி இருக்கு. 2ஆம் தேதி செக் பண்ணி பார்க்கலாம். 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதிக்கு டிராவல் டேட்டா கொடுத்துட்டு சர்ச் கொடுத்து பாருங்க பாப்அப் மெசேஜ் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3ஆம் தேதியில இருந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா பிரம்மோற்சவத்துக்காக கேன்சல் ஆயிருக்கு. ஸோ பாப்அப் மெசேஜ் வருது பாருங்க. தர்ஷன் டிக்கெட்டும் மேபி அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2ஆம் தேதிக்கு செக் பண்ணலாம். 2ஆம் தேதிக்கும் தர்ஷன் டிக்கெட் இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதிக்கு இருக்கு. ஸோ அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கான்றதுக்கும் சேம் இதே மாதிரி போயிட்டு 2ஆம் தேதி டிராவல் டேட்டா கொடுத்துட்டு 3ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதிக்கும் தர்ஷன் டிக்கெட் இருக்கு. ஸோ 3ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பாருங்க 3ஆம் தேதிக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணலை. அப்போ 3ஆம் தேதியிலேருந்து நமக்கு 12ஆம் தேதி இல்லைன்னா 13ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது எதுலையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணதுக்கு காரணம் நிறைய பேர் ரிப்பீட்டாக வந்து கமெண்ட்ல கேட்டனால தான் இந்த விஷயத்த கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம உடனே ஷேர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நாளைக்கான ஒரு 250 எக்ஸ்ட்ரா அங்கப்பிரதட்சண டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இதை கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருந்தா நிறைய பேர் தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சடனாக ஏன் இந்த 250 அடிஷ்னல் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் கூட வரல. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட வரலட்சுமி விரதத்துக்கான டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது இன்னைக்கான தரிசனம் பற்றின தகவல் பார்க்கலாம். திருமலையில் நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,535 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 31 கம்பார்ட்மெண்ட். அதே மாதிரி நேரடி சர்வ தரிசனத்தில் 15லேருந்து 18 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமைகளில் நேத்திர தரிசனம் அப்படின்னாலே க்ரௌடு வந்து வீக் டேஸில் மற்ற நாளை விட இன்க்ரீஸ் தான் வந்து ஆகும். இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் அப்படின்னும் போது க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருந்தால் வாங்கிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது டிடிடியிலேருந்து தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவலையும் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய இடைத்தரகர்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய இடைத்தரகர்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று டிடிடி மீண்டும் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய சரிபார்ப்புல 545 பயனாளர்கள் சந்தேகப்படும் 14,449 ஸ்ரீவாணி பரிவர்த்தனைகளை அடையாளம் காணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தகையவர்களை தடுத்து அவர்களுக்கு செய்தியை அனுப்பினார். சில பயனர்கள் 225 ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சிருக்கிறதாகவும் சந்தேகத்துடைய நபர்கள் வருகை தரும் போதெல்லாம் டிடிடி விஜிலன்ஸ் வந்து சோதனை நடத்துவதாக வந்து சொல்லியிருக்காங்க. தரிசனம் சேவைகள் மற்றும் தங்குமிட முன்பதிவுகளில் போலி அடையாள அட்டையுடன் தரிசனத்திற்கு வரும் யாத்ரீகர்களையும் டிடிடி விஜிலன்ஸ் அடையாளம் கண்டு வருகிறது. எனவே பக்தர்கள் இடைத்தரகர்களிடம் செல்ல வேண்டாம் என்றும் ஆன்லைன் அல்லது கரண்ட் புக்கிங் மூலம் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் டிடிடி வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது டிடிடி கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும். பக்தர்கள் இந்த விஷயத்தை அவதானித்துக் கொள்ளுமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்களே வந்து தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா போனீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்கலாம். ஸ்ரீவாரி விஐபி எல்லாம் நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா ஆன்லைன்ல எனக்கு டொனேஷன் பே பண்ண தெரியல, சப்போஸ் பே பண்ணி என்னால தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டைரக்டா திருமலையில இருக்கக்கூடிய கவுண்டர்ல கூட நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு அங்கேயே பே பண்ணி அடுத்த நாளுக்கான டிக்கெட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால தெரியாதவங்க கிட்ட கொடுத்து நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா சப்போஸ் அவங்க வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியோ இல்லை உங்களோட டிக்கெட் ஏதாவது இஷ்யூனா நீங்க தர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃபை தான் வந்து பிளாக் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரே இமெயில் ஐடி ஒரே லாகின் ஐடியிலாம் நிறைய டிக்கெட் புக் பண்றதுலாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருக்க டிக்கெட்ஸ் வந்து தர்ஷன் போகும்போதும் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை நீங்களே ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேற வழிகளில் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஆஃப்லைன் டிக்கெட் இந்த மாதிரி பார்க்கலாம்.
இல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல்ல எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து எப்படி பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியுங்க. இதுதான் இன்னைக்கான அப்டேட். அடுத்த அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.